வந்தாச்சு செல்லம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. செல்ல குட்டிகளா, அப்பாவுக்கு அம்மா மேல கோபம். ஏன் தெரியுமா? நாம பெரியம்மா வீட்ல இருக்கும்போது உங்க அப்பா வந்து கூப்பிட்டாரு, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது என்னோட தப்பு தானே? அப்போ அப்பாக்கு என் மேல கோபம் வருது, கரெக்ட் தானே? அம்மா தப்பு பண்ணதுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா? என்ன தண்டனை கொடுக்கலாம்? அம்மா அடிச்சலாமா? அடிச்சலாமா? அடிச்சலாம். என்னது? டேய் குட்டிங்களா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? அப்பா, நானு, நீங்க 2 பேரும், நாம 4 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். என்ன, ஜாலியா ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னங்க நீங்க? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க போனா என்ன அர்த்தம்? என்ன? ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? என்ன கிண்டல் பண்றியா? எப்போ அப்பா கூட்டிட்டு தானே போவே, இன்னைக்கு என்ன கூப்பிடுற? ஆமா, இப்போ நீங்க இப்படிதான் பேசுவீங்க. அப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏண்டி நாயே, என் பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு என்கிட்ட சொல்ல வேண்டாமான்னு சண்டை போடுவீங்க. உங்ககிட்டயும் உங்க 2 குழந்தைங்கிட்டயும் படுற அவஸ்தை இருக்கே, அப்பப்பா. ஏய், என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறியா? கேம் ஆடாத என்கிட்ட. ஏங்க, உங்ககிட்ட நான் விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? இப்ப கிளம்பி போனா தானே சீக்கிரமா வர முடியும். லேட் ஆச்சுன்னா இது 2ங்களும் தூங்கிடும். அப்புறம் இது 2யும் தூக்க முடியாம நீங்க தான் திண்டாடணும். சீக்கிரமா வாங்க. குழந்தைங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போறோம்னு சொன்னல, வா போயிட்டு வந்துடலாம். இல்ல மாமா, இவரே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க உங்க வேலையை பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா போச்சு. பத்திரம்பா, பார்த்து குழந்தைங்களை கூட்டு போயிட்டு வந்துடுறேன். நான் கடை கிளம்புறேம்மா. சரிங்க மாமா. என்னங்க, சீக்கிரம் கிளம்புங்க. இன்னைக்கு தான் தடுப்பூசி போடுறதுக்கு லாஸ்ட் டேட். சீக்கிரம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்புங்க. போங்க போங்க. ஏண்டா ரமேஷ், இனிமே என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் அங்க போனது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுடுவாரு. இது அவருக்கு தெரியவே கூடாது. ஏமா, உங்களுக்கு உங்களோட பிரச்சனை தான் பெருசா தெரியுது. என்னோட வேதனை அதுக்கப்புறம் தான் இல்ல. என்னடா பேசுற? பைத்தியக்காரத்தனமா பேசாத. உன்னோட வேதனை புரியாம தானா உங்க அப்பாவுக்கு கூட தெரியாம அந்த வீட்டு படி ஏறி அந்த ராஜம்மா கிட்ட போய் நின்னு அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கேன். போய் பேசி என்னமா பிரயோஜனம்? நான் நினைச்சது எதுவும் நடக்கலையே. அவ்வளவுதான்டா. இனிமே இந்த பிரச்சனையோட தலையெழுத்து இவ்வளவுதான் விட்டுடு. இந்த பேச்சை எடுத்தாலே பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. இதோட இந்த பேச்சை விட்டுடு. என்ன? எப்படிமா? டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இதோட இந்த பிரச்சனையை விட்டுடு. இனிமே நம்மளுக்கு வேண்டாம். உங்க அப்பா வரார் போல இருக்கு. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாத, சரியா? என்ன கோபி, கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. இல்லப்பா, தொலைதூர பயணம். முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லியிருந்தா லெமன் ரைஸ், தயிர் சாதம், வாய்க்கு ருசியாக ஏதோ பண்ணி கொடுத்துருப்பேன். நீ 500 1000 கொடுத்துருப்ப. ஓஹோ, 500 1000க்கு தயிர் சாதம் லெமன் சாதமா? இந்த பட்ஜெட் ஜாஸ்தி, நம்மளுக்கு ஒத்து வராது. என்னடா கோபி, புது செல்போனா? கொண்டாங்க. ஏண்டா புது செல்போன் வாங்கியிருக்க, எங்களுக்கெல்லாம் நம்பர் தரக்கூடாதா? இது எனக்காக வாங்கல, விஜிக்காக வாங்கினது. விஜிக்கா? எதுக்கு? பேசுறது தான். அதான் சொல்றாருல, வெளியூர்ல இருந்து விஜிட் எப்படி பேச முடியும்? அதனாலதான் செல் வாங்கி கொடுத்துட்டா எப்பனாலும் பேசிக்கலாம்ல. ஆமா, நாளை காலைல தானே ட்ரெயினுக்கு போறேன்னு இப்பவே கிளம்பிட்ட. என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இடம் பிடிக்க போறியா? ஆமா, நைட்டு போசனை வீட்டுக்கு போய் விஜி கூட தங்கிட்டு காலைல அங்கேருந்து ஸ்டேஷன் போயிடும், அவ்வளவுதான். கோபி பா, போயிட்டு வரதுக்கு 10-15 நாள் ஆகும்ல? ஆமாப்பா. 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுப்பா. கண்டிப்பாப்பா. நல்லா நல்லா. விஜி பிரசவ நேரத்தில் கிளம்புற, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேன்ப்பா. அப்பா, பணம் கொடுத்தது போதுமா? இருக்குப்பா, போறோம். புறப்படுப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். அண்ணே கிளம்புறேன். நீ அக்கா கிளம்புறேன். சரிப்பா. மாமா பாத்துங்க, வந்துடுறேன். அண்ணே போயிட்டு வரேண்ணே. போயிட்டு வர்ற வரைக்கும் கார்மெண்ட்ஸ் இருக்கட்டும். மாமா போயிட்டு வர்ற வரைக்கும் வீடு இருக்கட்டும். போயிட்டு வரேன். நடத்து. ஏன் லட்சுமணா, டெலிவரி டைம் விஜயை விட்டுட்டு கோபி போக மாட்டேன் நீ தானே சொன்ன. அதான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப போறானே, அந்த பிசினஸ்ல அதிகமா லாபம் இருக்கும் போல இருக்கு.
அந்த லாபத்தை எடுத்துட்டு வந்து விஜய்க்கும் விஜய் சொந்தக்காரங்களுக்கும் செலவு பண்றதுக்கு தான் அக்கறையா ஓடிக்கிட்டு இருக்கான். கரெக்டா சொன்னியா? ஏமாப்ல அப்ப கோபி பாம்பு இருந்து வந்தோனே நீங்க ரெண்டும் தனி கொடுத்து போறீங்களா? அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுல ஜாலியா இருப்பேனே. நீ மட்டும் இந்த வீட்டுல ஜாலியா இரு, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா விடிய காலைல எந்திரிச்சு உன் மகத்தை நீயே கண்ணாடியில பார்த்து செத்து தொலைச்சிடாதடா. நான் அழகா இருக்கேங்கிற பொறாம வைத்தறிச்ச பிடிச்சவங்க. பசங்க போதுமான அளவுக்கு திடமா இல்லையே, என்ன கொடுக்குறீங்க? பசும்பால் தான் டாக்டர். மதர் ஃபீடிங் தான் பெஸ்ட். உலகத்திலேயே குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் சிறந்த உணவு. மதர் ஃபீடிங் தான் கொடுக்குறேன் டாக்டர். அது இல்லாதப்பதான் பசும்பால் கொடுக்குறேன். சில பேர் வேணும்னே மதர் ஃபீடிங் தர்றது இல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே பண்ற துரோகம் மாதிரி. என்ன சார் நீங்க? நான் உங்க குழந்தைங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க வேற ஏதோ ஞாபகத்துல இருக்கீங்க. ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட்? இல்ல அது வந்து ஏமா இவர் இந்த மாதிரி தானா? குழந்தை பிறந்த உடனே அது அம்மாவோட பாடுன்னு ஒதுங்குற சில ஆம்பளைங்க மாதிரி தானா இவரும்? ஐயோ, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இவரை சொல்லாதீங்க டாக்டர். இவர் மாதிரி குழந்தைங்களை யாருமே பாத்துக்க முடியாது. இந்த 2 குழந்தைங்களும் இவருக்கு 2 கண்ணுங்க மாதிரி. இந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றையும் இவர் தான் பார்த்து பார்த்து செய்வாரு. ஓ அப்படியா? ஆமா டாக்டர். குழந்தைங்களுக்கு எப்ப தடுப்பூசி போடணும், சொட்டு மருந்து கொடுக்கணும், டாக்டர் கிட்ட எப்பெல்லாம் கூட்டிட்டு போனோம்னு இவர் தான் பார்த்து சொல்லுவாரு. ஓ வெரி குட் வெரி குட். அப்புறம் டாக்டர், எனக்கு சில சமயத்துல இதுங்களை ஏதாவது ஒன்று அழுவுங்க. எதுக்கு அழுதுன்னு எனக்கு கூட தெரியாது. ஆனா இவர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. வெரி குட் மிஸ்டர் ரவி. உங்களை மாதிரி தான் நாட்டுல எல்லா ஆம்பளைங்களும் இருக்கணும். குழந்தைங்க மேல நாம காட்டுற பாசம் தான் பிற்காலத்துல அவங்க நம்ம மேல காட்டுற பாசத்துக்கே அடிப்படை. இப்ப இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பிள்ளைங்க மேல பாசம் காட்டுறது தான் வாழ்க்கையோட அர்த்தமே. அதுல ஆர்வம் காட்டாம அதுங்களே நம்ம ஹாஸ்டல்ல விட்டோம்னா பிற்காலத்துல அதுங்க நம்மள ஹாஸ்டல்ல விட்டுடும். முதியோர் இல்லங்கள் நாட்டுல பெருகத்தானே செய்யும். என்ன டாக்டர், ஹாஸ்டல்ல பத்திலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்களை விட்டுட்டு 4 மணி நேரம் கடையில உட்கார்றதே அவரால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க போய் இவர்கிட்ட ஹாஸ்டல்ல பத்தி எல்லாம். அது மட்டும் இல்ல டாக்டர், ராத்திரி நேரத்துல படுக்கும்போது இந்த 2 குழந்தைங்களையும் இவர் பக்கத்துல படுக்க வச்சாதான் இவருக்கு தூக்கமே வரும். வெரி குட் மிஸ்டர் ரவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உண்மையான தகப்பனை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க இதே போல குழந்தைங்க கிட்ட அன்பா இருக்கணும். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய குழந்தைங்க பிறக்கணும், அதுவும் பெண் குழந்தைங்களா பிறக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இந்தாங்க மிஸ்டர் ரவி, உங்ககிட்ட தான் சொல்லணும். குழந்தைங்களுக்கு இதுல எழுதி இருக்கிற மாதிரி கரெக்டா மருந்து கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர், நாங்க புறப்படுறோம். ஓகே வாங்க. மிஸ்டர் ரவி, குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி நெருக்கமா இருக்கணும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. சரி. வரோம் டாக்டர், வாங்க. சரோ, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா என்னங்க? இல்ல, இன்னைக்கு நடந்ததுல அம்மா மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அவங்களோட கோவம் நியாயம் தானே? யாருக்கா இருந்தாலும் எரிச்சல் வரதானே செய்யும். எனக்கே எரிச்சலா தான் இருக்கு. மாமா ஒன்றும் விவரம் தெரியாதவர் இல்லை. இந்த பேச்சு வந்தாலே எல்லாருக்கும் எவ்வளோ எரிச்சல் வரும், எவ்வளோ கோவம் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தயவுசெய்து இந்த பேச்சு எடுக்காதீங்க, கிளம்புங்கன்னு கொஞ்சம் கராரா, கொஞ்சம் கோவமாவே அந்த சிவசாமி கிட்ட சொல்லியிருக்கணும். அந்த ஆள் கிட்ட நமக்கு என்ன முகதாட்சியம்? மாமா கண்டிப்பா சொல்லலைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களா? அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டார் போல இருக்கு. என்ன சரோ, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீங்க சொன்னதுக்கெல்லாம் என்ன மாதிரி பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்க அங்க வந்து பேசும்போது நானும் அங்கதானே இருந்தேன். அப்பா சரியா தான் பேசினாரு.
அவங்க இங்க வந்து பேசுற அளவுக்கு எந்த வாய்ப்பும் அப்பா அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா அத நான் இங்க அடிச்சு சொல்லவா முடியும்? முடியாதுல்ல. எங்க வீட்டு நியாயத்தை சொன்னா அது இங்க அநியாயமா படும். திமிரா பேசுறா, எதிர்த்து பேசுறா, பதிலுக்கு பதில் பேசுறான்னு சொல்லுவாங்க. பதில் சொல்றது விளக்கம் சொல்றதுக்கு பதிலா நான் அமைதியாவே இருந்துடலாம். இது ரெண்டுமே ஒண்ணுதானே. எப்படி இருந்தாலும் அத்தையோட அபிப்பிராயம் மாற போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேங்க, எங்க அப்பா எங்களெல்லாம் எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் நிர்மலாவையும் நினைக்கிறாரு. என்னம்மா தனியா உட்காந்து சோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கியா? தங்கச்சிக்கு பெரிய சம்பந்தம் கிடைச்சி பிறந்த வீட்டுல சொத்து சேர்க்கறது கெட்டு போச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கியோ? போ, போய் போட்டது போட்டபடியே கிடக்கு, போய் வேலைய பாரு. ரொம்ப தான் நொந்துக்காத. ஏதோ எங்களால இந்த சம்பந்தம் தட்டி போச்சேன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் பெரிய இடமா உன் தங்கச்சிக்கு வந்து அமைஞ்சாலும் அமையும். சிதம்பரத்துக்கு மாப்பிள்ளைய வரத்துக்கு இன்னும் ஒரே ஒரு இளிச்சவாயம் கிடைக்காமலா போயிட போறான்? போமா, போய் வேலையை பாரு, போ. இதான் விஜய், உனக்கா நான் வாங்கிட்டு வந்த செல்போன். எதுக்குங்க இது? சாதாரணமா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல உன்னை விட்டு 15 நாள் தனியா இருக்கணுங்கிறது சொல்ல முடியாத வேதனையா இருக்கு விஜய். அதனாலதான் இந்த செல்ல வாங்கினேன். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நான் நினைச்சப்பெல்லாம் உங்ககிட்ட பேசலாம் இல்லையா? நீங்க என்ன வேலைய போறீங்களோ அதை நல்லபடியா கவனிங்க. நீங்க இங்க இல்லையேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. சரி, காலையில ஊருக்கு போகணும், படுங்க. விஜய், விஜய், என்னாச்சு விஜய்? என்னாச்சு? என்ன வலிக்குதுங்க. இடுப்பு வலிக்குதா? இரு. வாசனே, வாசனே. என்னாச்சு கோபி? இடுப்பு வலிக்குதா? என்னாச்சு கோபி? விஜய், விஜய் அக்கா, என்னாச்சுப்பா? என்னாச்சுக்கா? என்னாச்சு? வலிக்குதுக்கா. அண்ணே, வேகமா போய் ஒரு டாக்ஸில ஆட்டோ அடிச்சு நான் போயிட்டு வரேன். இருங்க, பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க கோபி. எங்க வலிக்குது விஜய்? இடுப்பு வலிக்குதுக்கா. இடுப்பு வலிக்குதா, அடி வயித்து வலிக்குதா? சொல்ல தெரியலக்கா. இது பாரு, டாக்டர் 23ஆம் தேதி தான் தேதி கொடுத்திருக்காரு. அநேகமா இது சூட்டு வலியா தான் இருக்கும். கஷாயம் சாப்பிட்டா சரியா போயிடும். அண்ணி, என்ன நீ? அண்ணே, ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வாங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். பதட்டப்படாதீங்க, கஷாயம் கொடுத்தா சரியா போயிடும். பேசாம ஆமா. வாமா. இருங்க கோபி, அவசரப்படாதீங்க. கஷாயம் கொடுத்து பாப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டு போலாம். சரியா? ஒரு நிமிஷம் இருமா. விஜய், என்ன வலி ஓவரா இருக்கா? எப்படி விஜய் திடீர்னு இடுப்பு ஒலிச்சிச்சு? ஏற்கனவே லேசா இருந்துச்சு. ஏற்கனவே இருந்துச்சு? ஏன் முதவே சொல்லல? நீங்க நாளைக்கு ஊருக்கு போறீங்க இல்லையா, என்னால தடைப்படக்கூடாதுன்னு தான் சொல்லல. என்ன விஜய் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே சொல்றது இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, லேசாதான் இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில உன்னை விட்டு நாளைக்கு எப்படி வச்சு நான் போக முடியும்? இல்ல போனாத்தா என்னால எப்படி அங்க வேலையை பார்க்க முடியும்?